முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. தெரியலையா இல்ல தெரிஞ்சோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா? ஒரு முதலமைச்சர் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அப்போ எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும், ஆனா சமூக நீதிக்கு உங்க கணக்கெடுப்பு வேண்டாம். ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. சமூக நீதியை பத்தி பேசாதீங்க. இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது. ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவரை பார்க்குறப்பெல்லாம் ஒரு முறை நான் இது வரைக்கும் 3-4 முறை பார்த்துருக்கிறேன். பார்க்குறப்ப நிச்சயமாக நாங்கள் செய்வோம் நிச்சயமாக செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? கடந்த 2 ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் மருத்துவர் ஐயா பார்க்குறாரு, நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறப்பெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம், கணக்கெடுப்பு நிச்சயமாக நடப்போம், கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. உடனடியாக முதலமைச்சர் மறுபடியும் சொல்கிறேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவங்க இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையில் அது பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அங்கே ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது அதில். ஆனால் அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும். முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா இன்னொன்று, வரலாற்றில் ஸ்டாலின் அவர்கள் பேர் அவ்வளோதான், வரலாற்றில் வேற மாதிரி எழுதுவாங்க. இவ்வளோ நான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது முக்கியமான பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது. ஆனால் இதை பற்றி ஏதோ ஒன்று அது ஒரு சுற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் வியாபாரிகள், வணிகர்கள். அவங்க முதலமைச்சரை தவறான வழியில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கொண்டு வந்தால் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இந்த அரசியல் வந்துடும், இவ்வளோ சீட்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க. நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லையும் எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த சமுதாயம், எந்த மதம், அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கள காசு கொடுக்கறதுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் முடியல? எல்லாமே லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் எல்லாம் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த வீட்டில் எந்த சமுதாயம், எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த மதம், யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்போ யார் ஓட்டு போட போகிறாங்க, ஊரில் இருக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும், ஆனால் சமூக நீதிக்கு உங்கள் கணக்கெடுப்பு வேண்டாம். இடஒதுக்கீடு கொடுக்குறது கணக்கெடுப்பு வேண்டாம்.